அரசு பள்ளிகளில் படித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிஇ சேர்ந்திருக்கின்ற மாணவர்கள் எல்லோருக்குமான பதிவு இது. ஏற்கனவே இதற்கு முந்தைய பதிவில் வந்து நான் முதலாம் ஆண்டு மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டினுடைய மேட்ரிசஸ் என்ற முதலாம் அலகுக்காக உள்ள தமிழ் பாட புத்தகமே அரிய புத்தகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த இரண்டாவது வீடியோவில் அதனுடைய அடுத்த கணக்கு புத்தகம் இதற்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். ஓகே, we don't have any engineering math books in Tamil என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் உங்கள் எல்லோருக்கும் இருக்கும். தமிழில் வந்து பாடப்புத்தகங்களை எழுதப்படவில்லையா என்று. அந்த கேள்விக்கான பதில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது என்பது தான் வந்து சரியான பதிலாக இருக்கும். ஏனென்றால் பல்வேறு புத்தகங்கள் இருக்கின்றன என்பதுதான் இந்த கேள்விக்கான பதிலாகும். வாருங்கள் இந்த வீடியோவுக்கு போய் இன்றைக்கு வந்து நாம் வந்து இன்னொரு கணித புத்தகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். தமிழும் பொறியியலும் என்ற தலைப்பில் வந்து நான் பல்வேறு புத்தகங்களை அறிமுகப்படுத்த இருக்கிறேன். இந்த வீடியோ தொகுப்பில் வந்து என்னென்ன புக் வந்து மேத்தமெட்டிக்ஸில் அவைலபிள், அடுத்த சில புக்குகள் இருக்கின்றன, அதை நான் அறிமுகப்படுத்தி இந்த டார்கெட் குரூப் என்று சொல்லப்படுகிற அரசு பள்ளியில் படித்து இன்ஜினியரிங் தமிழ் மொழியில் படித்து வந்து இப்போது ஆங்கிலத்தில் படிக்க போகிற மாணவர்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மெயின் கேம்பஸில் வந்து தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்களுக்கு எல்லோருக்கும் இது பயன்படும். ஓகே, இந்த இரண்டாவது புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அதனுடைய சில கண்டென்ட், ஒரு அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன இருக்கும் என்பதை பார்க்கலாம். ஸோ அரசு பள்ளிகளில் படித்துவிட்டு அரசு பொறியியல் கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்களுக்காக. பை த பை இது வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி வண்டிப்பை தான். எஸ்கேபி சிட்டாடல் கோயம்புத்தூர் அகாடமியின் சார்பாக நான் இதை வெளியிடுகிறேன். ஓகே, சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி வண்டிப்பைதா என்பது சேனல் நேம். தொடர்ந்து இதில் வந்து இன்ஜினியரிங் தொடர்பான தமிழ் வீடியோக்கள் இதில் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தொடர்ந்து இதை பார்த்து வாருங்கள். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பொறியியல் கணக்கு சப்ஜெக்ட் 1 இதுதான் இந்த வீடியோனுடைய தலைப்பு. இதில் வந்து ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து மேட்ரிசஸ் என்ற ஃபர்ஸ்ட் யூனிட் தலைப்பில் வந்து இந்த யூஆர்எல்ல வந்து ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அதையும் சென்று பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ், அதாவது வகை நுண்கணிதம் என்ற தலைப்பில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற 2-3 புத்தகங்கள் இருக்கின்றன. அதில் வந்து ஒரு புத்தகத்தை நாம் இதில் பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா தமிழில் பாடநூல்கள் என்ற தலைப்பில் இதை நாம் பார்க்கலாம். பாருங்கள். ஓகே, இதுதான் அந்த புத்தகம். பொறியியல் கணக்கு என்ற தலைப்பில் எழுதப்பட்டது. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் 1. இதை வெளியிட்டவர்கள் வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம். ஓகே, இதனுடைய ஆசிரியர் வந்து பேராசிரியர் பி.வி. நவநீத கிருஷ்ணன். 1970களில் சேலம் அரசினர் பொறியியல் கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியர், மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பேராசிரியர் வந்து திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள். ஆகவே வந்து நீங்கள் இந்த புத்தகத்தை, இது வந்து சேலம் அரசினர் பொறியியல் கல்லூரி, இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இதனுடைய செகண்ட் பேஜ். 1975 வந்து இது தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு இருக்கிறது. பொறியியல் பேராசிரியர் பாவின் விரிவுரையாளர் கணிதத்துறை, அரசினர் பொறியியல் கல்லூரி சேலம், தமிழ்நாட்டு பாடநூல் பல்கலைக்கழகம் பல்வேறு 700க்கும் மேற்பட்ட தமிழ் புத்தகங்களை வெளியிட்டது. அதில் பொறியியல் கல்லூரிக்கு என்று ஒரு 70-80 புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் பொறியியல் கல்லூரிக்கு என்று மேத்தமெட்டிக்ஸுக்கு எழுதப்பட்ட புத்தகம் இது. ஓகே, இப்போ வந்து நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இப்போ ரிவைஸ் சிலபஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன ஸ்பெசிஃபிக், ஏன்னா இந்த சிலபஸ்லாம் நிறைய மாறிவிட்டது இப்போது. ஸோ நீங்கள் இந்த மேட்ரிசஸ்லையும் சரி, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டகிரல் கால்குலஸ், ஓகே, இந்த 5 யூனிட்லையும் வந்து கொஞ்சம் ஃபண்டமெண்டல் தான் இப்போ வந்து நீங்கள் +1 +2லேயே உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இது அண்ணா யூனிவர்சிட்டி பிஇ சிவில் அண்ட் கோர் பிரான்ச்சஸ் MA 3151 மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ் இந்த டைட்டிலில் வந்து இப்போ இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் 1 அந்த டைட்டில்ங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் மாற்றியாச்சுக்கோ. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ் அந்த மாதிரி டிகிரி பண்ணியிருக்கோம். இந்த யூனிட்டுக்கு வந்து என்ன புக்குங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டோம்.
இப்போ வந்து டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் இதில் வந்து லிமிட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், கண்டினியூட்டி, டெரிவேட்டிவ்ஸ் என்ன, லாகரிதம் டிஃபரன்ஷியேஷன், மேக்ஸிமா மினிமா கான்செப்ட், அப்புறம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் வந்து இதனுடைய டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் அப்ளிகேஷன்ஸ். இன்டெக்ரல் கால்குலேஷன் வந்து மெத்தட் ஆஃப் இன்டெக்ரல், டைப்ஸ் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் எப்படி பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் அப்ளிகேஷன், இது சிவில் இன்ஜினியரிங் சிலபஸ்னால அப்ளிகேஷன் டு ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ப்ரெஷர், மொமெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் இருக்காது. இதெல்லாம் இன்ஜினியரிங் புக்ஸ்லேருந்து யாராவது எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு வந்து இது சொல்லணும். பின்னாடி நம்ம இந்த வீடியோஸ்லாம் வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறமாக நான் உங்களுக்கு இந்த தலைப்பில் வந்து நான் உங்களுக்கு வீடியோக்கள் போடுகிறேன். ஓகே, இப்போது வந்து நாம் வந்து இந்த ப்ரொஃபஸர் நவநீத கிருஷ்ணன் எழுதிய புத்தகத்தினுடைய கண்டென்ட்டை பார்த்துடலாம். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருனாக்க செகண்ட் யூனிட்டில் தான் வந்து இதில் தான் வந்து வகை நுண்கணிதம் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ஆரம்பிக்குது. அதற்கு முன்னாடி வந்து ஒரு அல்ஜிபிரானுடைய ஃபண்டமெண்டல், பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ், பைனாமியல் தியரம், எக்ஸ்பெரன்ஷியல் தியரம், லாகரிதமிக் தியரம், இதற்கெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா அப்போ இருந்த சிலபஸ் அப்படி இருந்தது. அதை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இதை நீங்கள் திருப்பி படிப்பதில் ஒன்றும் தவறில்லை. ஏனென்றால் நான் பொறியியல் கல்லூரிகளில் நாங்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு நீங்கள் திருப்பி போய் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நீங்கள் வந்து திருப்பி +1 +2 என்ன படிச்சிங்களோ அந்த பாடப்புத்தகங்களை எடுப்பதை மீண்டும் படிப்பார்கள் என்று நாங்கள் என்று சொல்லுவோம். அதாவது வகுத்து தொகுத்து பார், இதுதான் வந்து ஒரு தமிழில் பழமொழி. ஸோ வகை நுண்கணிதம் அல்லது தொகை நுண்கணிதம் தான் இன்டெக்ரல் கால்குலஸ். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இப்போ இதனுடைய டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் லிமிட்ஸ். ஏற்கனவே நீங்கள் இதில் பார்த்தீங்களா வகைகளில் டிஃபரன்ஷியேஷனுடைய டைப்பு, சக்ஸசிவ் டிஃபரன்ஷியேஷனாக என்ன அப்படின்னு பார்த்துட்டு, அப்புறம் வகைகள், மீனிங் ஆஃப் த டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், dy/dx ஆர் டெல்டா, இதனுடைய மீதி அதனுடைய சில அப்ளிகேஷன்ஸ், ஃபண்டமெண்டல் அப்ளிகேஷன், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து தெர் இஸ் அன் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் பகுதி வகைகளுக்கான பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷனும் இதில் வந்து இந்த சிலபஸில் இருக்குது. நீங்கள் இந்த சிவில் இன்ஜினியரிங் சிலபஸில் ஒரு 3 செமஸ்டருடைய கரிக்குலத்தை மட்டும் நான் திருப்பி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த 3 சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ், டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து முதல்ல நாங்கள் வந்து எல்லாம் 7 மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் படித்தோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் பிஇ படிக்கும்போது 7 மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் படிப்போம். அப்புறம் வந்து இந்த 4 இயர் ரெகுலேஷன் ஆன பிறகு வந்து ஒரு 4 மேத்தமெட்டிக்ஸு, அப்புறமா வந்து ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு நியூமரிக்கல் மெத்தட்ஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டேஷனல் மெத்தட்ஸ் அப்படி படிக்கிறது. இப்போ எல்லாம் இது பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எது தேவையோ, ஏன்னா நிறைய வந்து நீங்கள் +1 +2 வந்து இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து, மற்றபடி கிரெடிட் சிஸ்டம் அப்படிங்கிறது சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த சப்ஜெக்ட் வந்து 3ஆக குறைச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அதாவது 3ஆக கண்டென்ஸ் பண்ணியிருக்குது, குறைக்கலாம் இல்லை. சிலபஸ் கண்டென்ட் அப்படியே வச்சுட்டு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 9+3லாம் கொடுத்துருப்பாங்க சிலபஸில். ஓகே, இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் என்றால் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி. போன இதுலேயே உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன், கூகுள் போகிற வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். கூகுளில் போய் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி என்று நீங்கள் சர்ச் பண்ணினால் தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய ஒரு அட்டானமஸ் பாடி, தமிழ் இணைய பல்கலைக்கழகம், தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அகாடமி என்று ஒன்று இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய எண்டில் வந்து கோட்டூர்புரம் ரோட்டில் வந்து இது ஒரு அட்டானமஸ் பாடியாக இருக்குது. அதில் வந்து ஒரு லைப்ரரி இருக்குது, ஒரு டிஜிட்டல் லைப்ரரி. இந்த டிஜிட்டல் லைப்ரரியில் வந்து நிறைய வந்து ரேர் புக்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இணைய மின்னூலகத்தில் நீங்கள் வந்து பொறியியல் கணக்கு என்று நீங்கள் வந்து தமிழில் வந்து இதில் டைப் பண்ணிங்க அப்படின்னாக்க இந்த 3 புத்தகங்களை எடுத்துக்கணும். ஏற்கனவே கடந்த வீடியோவில் வந்து இந்த புத்தகத்தை பற்றி நாம் பார்த்து விட்டோம். ஓகே, அணிகளும் வெக்டர்களும், மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அதனுடைய அப்ளிகேஷன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் பொறியியல் கணக்கு. இதை நீங்கள் டவுன்லோட் செய்து நீங்கள் வந்து படித்து பயன்பெறலாம். ஓகே, ஏற்கனவே நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இங்கிலீஷில் படிச்சுட்டு வந்தாலும் தமிழ் மொழி பேசுகிற மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்களுக்கு, ஸ்ரீலங்கன் பள்ளி இதில் தமிழர்கள் வந்து அங்கிருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் தமிழ் வழியை படிக்கிறார்கள் அவர்களுக்கு, மற்றும் வந்து உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் மாணவர்களுக்கு பயன்படுவதற்காக இந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி சில வீடியோஸ் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், அப்புறம் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்கு வந்து 3 வீடியோஸ் இருக்கும். இதுலேயும் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுக்கு தமிழ் என்ன புக் இருக்குது
அது. அப்புறம் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்கு என்ன புக் இருக்குது. அப்புறம் இன்ஜினியரிங் ஜியாலஜியை பற்றி ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கும் வந்து ப்ரொஃபஸர் எம்எஸ் ஆனந்த் எழுதுகிற புக் ஒன்று இருக்குது. அவரும் சேலம் அரசினர் பொறியியல் கல்லூரியில் முன்னாள் பணியாற்றிய பேராசிரியர். இந்த பேராசிரியர்கள் எல்லாம் இப்போது பணியில் ஓய்வு பெற்று வந்து வெகு நாளுக்கு ஆகிவிட்டன. இருந்தாலும் அந்த புத்தகங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ரேர், அதாவது ஒரு பொக்கிஷம் மாதிரி இந்த புத்தகங்கள் தான். இன்னும் அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நீங்கள் வந்து மறந்து போன ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நீங்கள் அதிலிருந்து தேடி படித்துக் கொள்ளணும். ஆகவே இந்த வீடியோக்களை எல்லாம் தொடர்ந்து சென்று பாருங்கள். இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணி நீங்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இப்போது கண்குள் படுறது முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரொஃபஸர் நவநீத கிருஷ்ணன் என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இந்த 8th யூனிட்டில் ஒரு அப்ளிகேஷன்ஸில் வந்து திசைவேகமும் திசைவேக வளர்ச்சி விகிதமும், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன். ஸோ ஒய் என்பது ஒரு தொடரின் சார்பானால், ஓகே, dy by dx என்பது xஐ குறித்த ஒய்யின் மாற்று வீத அளவை என கண்டோம். இப்போ வந்து இனி a என்ற ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து, இது வந்து ஒரு பெர்மனண்டாக உள்ள ஒரு ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டேஷன், இது அந்த பாயிண்ட், அதிலிருந்து கிளம்பிய ஒரு துகள், ஓகே, a particle which has initiated a motion from the point A, okay, நேரம் t ஆக இருக்கையில், at a time of t, it has traveled to a distance of s, okay, and reached a new point P, okay. So in the distance in between A and B வந்து distance traveled வந்து s, time of travel வந்து t. ஸோ இருக்கையில் அந்த s என்ற இடப்பெயர்ச்சியை அடைந்திருக்கட்டும். மேலும் s, tயின் தொடர் சார்பாக இருக்கட்டும். இந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் a function of s and t, distance and time tracking. அப்போது ds by dt என்பது நேரத்தை குறித்த s இன் மாற்று வீத அளவையை தருகிறது. அதாவது இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பீங்களா அது. இப்போ வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிக்கும்போது டைனமிக்ஸ் டாப்பிக்கில் வந்து இதைத்தான் நீங்கள் திருப்பி வந்து ஆங்கிலத்தில் படிப்பீர்கள். ஸோ வந்து இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி, ds by dt இஸ் ஈக்குவல் டு த வெலாசிட்டி. வெலாசிட்டி என்பது திசைவேகம் என்று தமிழில் குறிப்பிடப்படுகிறது. வித் த நோட்டேஷன் ஆஃப் சிம்பிள் வந்து ஸ்மால் v. நேரத்தை குறித்த இடப்பெயர்ச்சியின் மாற்று வீத அளவை திசைவேகம் என்போம். எனவே v is equal to ds by dt, is equation 1. அப்புறம் இனி t இன் தொடர்புள்ள சார்பாக v இருப்பின் dv by dt என்பது rate of change of velocity with respect to the time என்பது நேரத்தை பொறுத்த திசைவேகத்தின் மாற்று வீத அளவை. இதை திசைவேக வளர்ச்சி விகிதம் அல்லது திசை முடுக்கம், ஆக்சலரேஷன் என்போம். இங்கே ஆக்சலரேஷனுக்கு வந்து இவர் எஃப்னு வந்து நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு மேத்தமெட்டிக்ஸ் புக்கில். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் புக்கில் வந்து இதுக்கு நோட்டேஷன் வந்து ஸ்மால் ஏ அப்படின்னு கொடுத்துருப்போம். பிகாஸ் எஃப்ஐ வந்து ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம குறிப்பிடுறதுனால இது பண்ணிப்போம். அதனால் இந்த நோட்டேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பர்டிகுலர் புக்கில் வந்து ஆக்சலரேஷனுக்கு வந்து ப்ரொஃபஸர் நவநீத கிருஷ்ணன் கொடுத்துருக்காரு. அதையும் ஃபோர்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. எஃப் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி. இப்போ இவற்றிலிருந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து வெலாசிட்டியினுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னாங்க. இப்போ டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடி இல்லையா. வி இஸ் ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடி. இந்த ஒன்றை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா, சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1 இன்டு சப்ஸ்டியூட்டிங் இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா எஃப் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் எஸ் டிவைடட் பை டிடி டி ஸ்கொயர் டி. இந்த மாதிரி வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கிடைக்கும் என்பது வருவது கண்கூடு. மேலும் டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிஎஸ். ஓகே, அது டிஸ்டன்ஸையும் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆகும் என்பதால் எழுதலாம். என்பதால் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி மல்டிப்ளை பை டிவி பை டிஎஸ் ஆல்சோ என்று இந்த டெரிவேட்டிவ் இருக்குல்ல. இதுதான் வந்து கால்குலேஷனுடைய, டிஃபரன்ஷியல் கால்குலேஷனுடைய சிம்பிள் அப்ளிகேஷன். இது ரொம்ப சிம்பிள் அப்ளிகேஷன் சொன்னாலும் ஓகே, இதுதான் ரொம்ப ஃபண்டமெண்டல். இது வந்து வெறும் பார்ட்டிகிள்லேருந்து ஆரம்பித்து இது இன்ஜினியரிங்கில் எப்படி டெவலப் ஆகும். ஓகே, மோஷன் ஆஃப் அ ரிஜிட் பாடி. இப்போ எல்லா ஸ்ட்ரக்சர் இது இருக்கு இல்லையா, ஸ்ட்ரக்சருடைய ஒரு இது இருக்கு இல்லையா, எலிமெண்ட்ஸும் ரிஜிட் பாடியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். வெதர் இட்ஸ் இது இருக்கு இல்லையா, வெஹிக்கிள் ஆர் ஆட்டோமொபைல் ஆர் ஒரு பில்டிங் காம்பனண்டே வந்து ஒரு டைனமிக் ஃபோர்ஸில், ஓகே, ஒரு எர்த்குவேக் ஃபோர்ஸில், விண்ட் ஃபோர்ஸில் வந்து ஒரு இது ஆடுது, பிரிட்ஜினுடைய கார்டர் ஆடுது, ஓகே, வைப்ரேட் ஆகுது அப்படின்னாக்கா அது எந்த வேகத்தில் வந்து
வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகும்போது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது, தட் இஸ் அ டைனமிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது. ஓகே, இந்த மாதிரிலாம் இது பண்ணுறது மாதிரி வந்துலாம் உள்ள அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஓகே, வெதர் இஸ் அ காம்பனண்ட் ஆஃப் அ பில்டிங் ஆர் இது தானே டைனமிக்ஸ் தானே, மூவிங் வெஹிக்கிள். ஓகே, இல்லைனா ஃப்ளூயிட் மோஷன், ஓகே, வேவ் மோஷன், ஆஃப் ஷோரில் கட்டின ஸ்ட்ரக்சரு, ராக்கெட் ஸ்ட்ரக்சர், ராக்கெட்ரி, இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும் கோர் இன்ஜினியரிங். ஓகே, ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் த ஃபண்டமெண்டல் இஸ் த கால்குலஸ். அதான் வகுத்து பகுத்து பாருன்னு ஒரு பழமொழி முதல்ல இருக்குல்ல, தமிழ் பழமொழி, அதுதான் வந்து கால்குலஸுக்கு வந்து சரியான பொருளாகும். அதை வகுத்து பகுத்து பார்க்கும்போது தான் பொறியியல் கல்வியின் வந்து உங்களுக்கு வந்து இனிமையாக இருக்கும் என்று சொல்லி, ஓகே, இந்த வீடியோவை வந்து நம்ம இதோட வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, ஒரு இன்னொரு புக்கு இன்டெக்ரல் கால்குலஸ், அதுக்குள்ள புக்கையும் இதே டிஃபரன்ஷியல் கால்குலேஷனுக்கு இன்னொரு புக்கையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஆதரவு தாருங்கள். எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி.